சிவாய நம்ம ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பருவ வயதை வந்து எட்டின பிறகு அவங்களுக்கு மேஜராக வந்து என்னன்னா, நமக்கு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை காலம் முழுக்க நம்ம கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். இன்னைக்கு நிறைய திருமண வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கிறதுக்கு காரணம் 2 விஷயம். சரியான புரிதல் இல்ல. இல்லற வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு வாழக்கூடிய தன்மையில இல்ல. இந்த 2 விஷயங்கள் தான் அடிப்படையில ஒரு காரணமா இருக்கும். ஸோ ஜென்ரலா திருமண பொருத்தமெல்லாம் பார்க்கும்பொழுது, நட்சத்திர பொருத்தம்லாம் பார்ப்போங்க. ஸோ அந்த நட்சத்திர பொருத்தத்தில யோனி பொருத்தத்துக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. பட் யோனி பொருத்தம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் திருமண வாழ்க்கைக்கு. ஸோ அடிப்படையில அங்கேயே பிரச்சனை வந்துருச்சுன்னா, வாழ்நாள் முழுக்க அந்த வாழ்க்கை பிரச்சனையாவே தான் இருக்கும். இது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சிதறி போறதுக்கு காரணமே வந்து இதுவா தான் இருக்கும். ஸோ இதில வந்து இத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ கடந்த பதிவுலலாம் பார்த்தீங்கன்னா, நட்சத்திரக்குரிய விருச்சம், பூவு, அப்புறம் பழங்கள், ஆ பறவைகள் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிருகங்கள். ஸோ 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு சில குறிப்பிட்ட மிருகங்கள் இருக்கு. அதோட குணங்கள் எல்லாமே அந்தந்த நட்சத்திரத்த சார்ந்தவங்க கிட்ட அப்படியே பிரதிபலிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். 1. 2வது என்ன அப்படின்னா, ஸோ அந்த மிருகங்கள் எப்படி வந்து இனப்பெருக்கம் பண்ணி விருத்தி அடையுதோ, அந்த மாரியான சில எண்ண ஓட்டங்களும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு கட்டாயம் இருக்கும். ஸோ எல்லாமே வெளிப்படையா பேச முடியாது இல்லையா? ஸோ இன்டைரக்ட்டா வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்கு இது போலலாம் சில எண்ண ஓட்டங்கள்லாம் அதிகமா இருக்கும், குறைவா இருக்கும். இப்படியெல்லாம் வந்து மேலும் வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதில அடிப்படையில திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதில கம்பல்சரி வந்து இந்த யோனி பொருத்தம் 2 பேருமே வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து மேட்ச் பண்ணுறது சரியாக இருக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பாம்பு இருக்கலாம், இன்னொரு சிலருக்கு வந்து கீரி இருக்கலாம். அந்த பேர வந்து மேட்ச் பண்ணி விட்டாங்க அப்படின்னும்போது பாம்பும் கீரியும் எப்பவுமே சண்டையா தானே போட்டுருக்கும். எங்க குடும்பம் நடத்த போகுது? கேள்வி வருது இல்லையா? ஸோ இது போலலாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து அடிப்படையில ஒரு குடும்பம் வந்து பிரச்சனை இல்லாம வாழணும்னா, கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கையே இங்கேருந்து தான் பாதிக்குது. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே பண்ணாத குழந்தைங்களோட வாழ்க்கையுமே வந்து பாதிக்கப்பட்டுருது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸோ எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த மிருகங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி, அதோட குணங்கள் அந்த நபர்கள்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தியும், ஸோ எந்த நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க கூட அவங்க பேர் ஆனாங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தியும் ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இத பத்தின முழுமையான தகவல்கள் நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.